ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 21. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பிரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றாருனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோ புகழேலோரெம்பாவாய். இறைவன் அடியவர்களின் ஆறாத அன்புக்கு கட்டுப்பட்டவனன்றோ? அதிலும் பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்கும் என்பார் என்னும் பாரதியின் கூற்றுப்படி பெண்கள் அல்லவா வேண்டுகின்றார்கள். எனவே முதற்கண் நப்பின்னையின் அருளும் அவள் பரிந்துரைப்படி அவள் கணவனாம் கண்ணனின் அருளும் திருவாய்ப்பாடி பெண்களுக்கு கிடைத்துவிட்டன. மேலை பாசுரத்தில் இப்பொழுதே அருள வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு ஒரு கணமும் தாமதியாமல் அக்கணமே கண்ணன் அருள் பாலித்து விட்டானன்றோ? எனவே இத்திருப்பாசுரத்தில் அவன் வளர்ந்த ஆயர் குலத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் அடுக்கி பேசத் தொடங்கி விட்டார்கள். கறந்த பாலை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளளவு நிறைந்த பாத்திரங்கள் நிறைந்து மேலெழுந்து பொங்கி பெண்கள் புகழ்கிறார்கள். மேலொரு பாசுரத்திலும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்றார்கள். இந்த திருப்பாசுரத்திலும் பசுக்கள் பால் சொரிந்து ஆய்ப்பாடியின் செல்வ வளத்தை செழிப்புற செய்வதனை காண்கின்றோம். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். இத்தகைய பால் வளர்த்தால் பல்வளமும் பெற்று செல்வத்தின் நாயகனான நந்தகோப்பனின் மகனே என்று கண்ணனை அழைப்பதனால் அவன் வளரும் செல்வ சூழ்நிலை புலப்படுத்தியவாறு கண்ணனே நீ துயிலுணர்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். அடுத்து அடியவர்கள் பக்திக்கு ஆட்பட்டு அவர்களை காப்பதில் கரு தூன்றி நிற்கும் திண்மை உடையவனே என்கிறார்கள். பக்தி வலையில் படுபவன் கண்டாய் என்று ஆண்டவனை ஆன்றோர் குறிப்பிடுவர். அந்த வகையில் பெரியவனாக உயிர்களின் வருத்தம் போக்க உலகிலே அவதரித்தவனாக நிலை பெற்றிருக்கும் தன்மையால் சுடர்மிகு சோதியாக கண்ணன் மணிவண்ணன் விளங்குகின்றானாம். எனவே புகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பாக உறைவிடமாக விளங்குகின்ற எம்பெருமான் துயிலெழ வேண்டும் என்கின்றார்கள். ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய். பகைவர்கள் எவராயிருந்தாலும் அவர்கள் உன் முன் நிற்கும் பொழுது வலிமையை அழிந்து உன் வாசலில் வந்து உன் அடி பணிந்து சரணாகதி வேண்டுவார்கள் என்கிறார்கள் பெண்கள். எத்திசையும் உழன்று ஓடி எங்கும் புகழற்று இளைத்து விழுந்த காகம் என்று காக்காசுரன் ராமனை சரண் புகுந்த கதையினை நாம் இங்கே நினைவுபடுத்தி கொள்ளலாம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சரணாகதி தத்துவம் என்பது தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். கண்ணனின் வலிமைக்கு முன் ஆற்றாது தோற்ற பகைவர்கள் அவனுடைய பாதார விந்தங்களே இனி உய்யும் வழி என்று கண்டு கண்ணன் கடல் அணைகளில் சரணடைவர். வேதாந்த தேசிகர் இந்த சரணாகதி தத்துவத்தை மிக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். இங்கோ ஆய்ப்பாடி பெண்கள் கண்ணா உன்னை தவிர எங்களுக்கு வேறு கதி இல்லை, உன்னையே சரணடைய வந்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அவன் தங்கள் சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு 2 எடுத்துக்காட்டுகிறார்கள். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்பதும் மாற்றாருனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே என்பதும் அவன் சரணாகதி தரத்தக்கவன். உலக உயிர்கள் உய்யும் பொருட்டே வானுலகத்திலே இருந்து மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்திருக்கும் கருணைக்கடல் என்பதும் புலப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு கண்ணன் கழலடிகளை போற்றி அவன் அருள் வேண்டுவது அவசியம் என்பதை இத்திருப்பாசுரத்தில் திருவாய்ப்பாடி பெண்கள்
வற்புறுத்துகிறார்கள். இத்திருப்பாசுரத்தில் ஞானாசிரியன், சீடன், உறவு, பசு, பால், பாக்கியம் என்பவற்றால் விளக்கப்பட்டிருப்பதையும் காணலாம்.